நம்ம ரமலான்ல அதிகமா துவா செய்வோம். ஆனா இந்த மாதிரி துவா செஞ்சா அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ் இந்த உலகத்துல அவனுக்குன்னு ஒரு நியதியை வச்சிருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு சமூகம் தன்னுடைய நிலையை தானே மாத்திக்காத வரைக்கும் அல்லாஹ் அவங்களுடைய நிலையை மாத்த மாட்டான். நம்மலாம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறப்ப, யா அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடு, வியாபாரத்துல பணத்தை கொடு, வேலையில ப்ரொமோஷனை கொடுன்னு மட்டும் கேட்டுட்டு இருந்துடும். ஆனா அது மட்டும் பத்தாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பறவை தன்னோட கூட்டுல இருந்து காலையில சாப்பாடை தேடி வெளியில போகும். ரிட்டர்ன் சாயங்காலம் வரப்ப வயிறு ஃபுல்லா வரும். அது போல யாரு அல்லாஹ் மேல முழுமையா நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்களுடைய தேவையை அல்லாஹ் கண்டிப்பா பூர்த்தி செய்வான். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த பறவை வெறும் கூட்டுல மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்காம சாப்பாடை தேடி காலையில வெளியில போகுது. இது மாதிரி குர்ஆன்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான நெருக்கடியில இருக்கிறப்போ அல்லாஹ் கடலை பிளக்கிறதுக்காக அவங்களோட கைத்தடியை தரையில அடிக்க சொன்னான். இது போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிரசவ வழியில இருக்கிறப்போ அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு பக்கத்துல இருந்த மரத்தை பிடிச்சி ஆட்ட சொன்னான். அல்லாஹ்வால டைரக்டா கடலை பிளக்கவும் உணவை நேரா கொடுக்கவும் முடியும். ஆனா அல்லாஹ் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது முயற்சியை. அதனால நம்மளுக்கு வாழ்க்கையில